ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஆர்வத்துடன், மிகுந்த உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற, கேட்கின்ற, பயன்பெறுகிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை அறிமுகம் செய்யுமாறு மிகுந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் தியானம் செய்யலாம். முதல் வாசகம் இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 10 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். இரண்டாம் வாசகம் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27 முதல் 37 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தியிலிருந்தே நாம் தொடரலாம். இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் நன்கு அறிந்துள்ள நல்ல சமாரியர் ஓமை ஆகும். குட் சமாரிட்டன் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு செல்லுகிற சாலையிலே இன்றைக்கு புனித நாடுகளுக்கு பயணிக்கிறவர்கள் இந்த குட் சமாரிட்டன் இன் எனப்படுகின்ற அந்த இடத்தை கடந்து செல்வார்கள். இப்பொழுது அங்கு நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் டிவியேட் பண்ணி உள்ளே இறங்கி அந்த சிற்றாலயத்தை நீங்கள் பார்க்க செல்லலாம். அந்த இடத்திற்கு இன்றைக்கு நெடுஞ்சாலையில் போகிற பொழுது அது நமக்கு உணர்வில்லை. ஆனால் அந்த சிற்றாலயத்தில் கொஞ்சம் இறங்கி நின்று அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வடக்கே கலிலேயாவிலிருந்து எருசலேமை நோக்கி வருகிறவர்கள், எருசலேமிலிருந்து வடக்கே கலிலேயாவை நோக்கி செல்கிறவர்கள், யோர்தான் ஆற்றங்கரை வழியாக வந்து எரிகோ வந்து பிறகு இங்கே அவர்கள் எருசலேமுக்கு செல்வார்கள். இந்த எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையிலே அது யூதேயா பாலைவனம் தொடங்கி விடுகிறது. அது அப்படியே மேடும் பள்ளவுமாக இருக்கிறது. திடீரென்று அப்படி காற்று வீசுகிறது. நாம் பதித்த தடயங்களை அது அடித்து போட்டு விடுகிறது. அங்கே திடீரென்று இன்னொரு இந்த காற்றினால் ஒரு மலை போன்ற பகுதி உருவாகிறது. இங்கிருந்து பார்த்தால் அதற்கு பின்னால் நிற்கிறவர்கள் யார் என்று கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்தில் அடிக்கடி வழிப்பறி கொள்ளைகள் நடக்கும். இயேசு அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் மிக அருமையாக நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை கற்றுத்தருகிறார். இந்த நற்செய்திக்கு நாம் வருவோமே என்றால், திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு பொருள் என்ன? இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்கிறது? நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த வாழ்க்கையின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிலை வாழ்வு வேண்டுமே, இறந்தும் வாழ வேண்டுமே, அங்கேயும் நமக்கு வாழ்வு வேண்டுமே, அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை, மீட்பை இலவச கொடையாக தன்னுடைய பேரிரக்கத்தின் நிமித்தம் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு நம்முடைய பதில் மொழியும் அடங்கி இருக்கிறது. அதனை ஆண்டவர் இந்த உவமையிலே மிக தெள்ளந்தெளிவாக அவர் நமக்கு எடுத்து சொல்லி தருகிறார். நாம் அறிந்துள்ளபடி இந்த உவமை லூக்கா நற்செய்திக்கு உரித்தான ஒரு உவமை. லூக்கா நற்செய்தியாளர் அனைத்துலக திரு அவையை கருத்தில் கொள்வார். மிகவும் குறிப்பாக பிற இனத்தவரை அவர் மெச்சுவார், பாராட்டுவார். அவர் ஏற்கனவே சமாரியர்களை பாராட்டுகிறவர், ஆண்டவர் சமாரியர்களோடு உறவு கொள்ளுகிறவர் என்பதை பதிவு செய்கிறவர். இந்த ஓமையிலும் உச்சமாக, திருப்பு முனையாக அவர் நல்ல சமாரியரை வம்புக்கென்று உள்ளே இழுத்து வந்து அவர் ஆண்டோடைய வாயால் பாராட்டும்படியாக செய்கிறார். நாம் இன்றைக்கு சமூக பகுப்பாய்வு கொண்டிருக்கிறோம். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, அவன் ஆண், இவன் பெண், அவன் வேட்டுக்குடி, இவன் தாழ்ந்த குடி, அந்த மொழி பேசுகிறவன், இந்த மொழி பேசுகிறவன் என்றெல்லாம் நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்திலே சிலரை தாழ்வாக, தொழில் ரீதியாக, நிறம் ரீதியாக, குலம் ரீதியாக, மொழி ரீதியாக நாம் சிலரை கருதுகிற ஒரு மனப்பாங்கு இங்கே இருக்கிறது. அன்றைக்கு இந்த சமாரியர்கள் எனப்படுகிறவர்கள் மாமை மச்சான் தான், அண்ணன் தம்பி தான், சொக்காரங்க தான். அதாவது 12 குலத்தவர்கள் இருந்தார்கள். பேரரசர் சாலமோன் காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் ரெகபயாம் சரியாக ஆட்சி செய்யாததால் புரட்சி ஏற்பட்டு யெரொபெயாம்
10 குலத்தை பிரித்து கொண்டு போய்விட்டார். தெற்கே 2 குலம் பிரிந்து போனது. இவங்க யாரு? எல்லாம் அண்ணன் தம்பி தானே, சொக்காரங்க தானே. ஆனால் இந்த 10 குலம் உண்மை கடவுளை மறந்து தந்தொண்டித்தனமாக கோவில்களை வைத்து வழிபட்டு பிறகு அசிரியர்கள் படையெடுப்பினால் அது அழிந்து போனது. அவ்வாறு அழிந்து போன பொழுது அவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எல்லாரும் கடவுளுடைய சாயல படைக்கப்பட்டவங்க தான். காலத்தின் கோலத்தால் வீழ்ந்துபட்ட காரணத்தினால், அவர்கள் தோற்று போய் நிற்கிற காரணத்தினால் அவர்களை சமாரியர்கள். இங்கே தெற்கே இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் தனித்துவத்தை வைத்துக் கொண்டார்கள். யூதர்களை திருமணம் முடிப்பது, யூதர்களை வழக்கத்தை வைத்துக் கொள்வது என்று. அவர்கள் அசீரியர்களோடு கலந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கிற ஒரு பார்வை இருந்தது. அவர்களோடு பெண் எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, வரவு செலவு இல்லை. எருசலேம் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்ப அவர்கள் எத்தனிக்கிற பொழுது கூட நாங்களும் உதவி செய்கிறோம் என்று சமாரியர்கள் முன் வந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் தர வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். வடக்கே அவர்கள் மலையில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை வைத்திருந்தார்கள். தெற்கே உள்ளவர்கள் எருசலேம் கோவிலுக்கு அது பங்கு விளைவிக்கும் என்று சொல்லி புறப்பட்டு போய் மலையையும் தரைமட்டமாய் இடித்து போட்ட வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவிற்கு அவருடைய பகை கூடி போனது. சமாரியர்களை தாழ்ந்தவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்கள் கருதினார்கள். இந்த கதையில முக்கியமான ஹீரோவே இந்த தாழ்த்தப்பட்டவராக கருதப்படுகிற அவர் ஆற்றுகிற அந்த அற்புதமான பணிதான். இந்த கேள்வியை கேட்கிறவர் யார்? திருச்சட்ட அறிஞர். இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் அவர் கேட்கிறார். கேள்வி என்ன? நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் செய்ய வேண்டியது என்ன? இயேசு நேரடியாக ஒரு பதில சொல்லியிருக்கலாம். நீ ஒன்றும் கழிக்க வேண்டாம், ஆண்டுடைய இரக்கத்தை நம்பியிரு, அவர் உனக்கு நிலைவாழ்வை தருவார். அந்த இரக்கத்திற்கு பதில் மொழியாக அன்பு பணிகள் செய் என்று எளிமையாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் திருச்சட்ட அறிஞர். பீத்திக் கொள்வதற்காக கேள்வியை கேட்கிறார், சோதிப்பதற்காக கேள்வியை கேட்கிறார். தனக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னையா பெரிய போதகர் என்கிற ஒரு மனப்பான்மையிலே இயேசுவை மட்டம் தட்டுவதற்காக அவர் கேள்வி கேட்கிறார். ஆகவே ஆண்டவர் நிதானமாக, ஆண்டவர் எந்த பழிவாங்க நோக்கத்தோடோ அவரை காயப்படுத்தும் நோக்கத்தோடு அல்லாமல் அவரிடத்திலே கேட்டு தெளிவு பெறுகிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். நீர் திருச்சட்ட நூலில் என்ன வாசிக்கிறீர் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அவர் மிக அழகாக இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் லேவியர் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் இணைத்து அவர் சொல்லுகிறார். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. அதுதான் இங்கே எழுதியுள்ளது என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மிகச் சரியாக சொன்னீர், மிகச் சரியாக சொன்னீர். ஆக புதிதாக ஒன்றுமல்ல, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டதுதான். கடவுளை முழு உள்ளத்தோடு நாம் அன்பு செய்தல் வேண்டும், அடுத்திருப்பவரையும் நாம் அன்பு செய்தல் வேண்டும். சிலுவை அது நேராகவும் இருக்கிறது, படர்ந்தும் இருக்கிறது. நேரே ஆண்டவரை நோக்கி ஒரு அன்பு, பறந்து அடுத்திருப்பவர் மீது அன்பு. ஆகவே இயேசு பாராட்டுகிறார், நீர் சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், நீர் வாழ்வீர் என்று சொல்லி முடித்து விட்டார். இப்பொழுது இந்த திருச்சட்ட அறிஞருக்கு ஒரு மிதப்பு வருகிறது. பாருங்கள், வசனம் 29. அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, நான் எவ்வளவு யோக்கியனா இருக்கிறேன் பாரு, நான் எவ்வளவு புண்ணியவளனா இருக்கிறேன் பாரு, நான் எவ்வளவு இதா இருக்கிறேன் பாரு என்று தன்னை பீத்த விரும்பி அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்பதான் இயேசு ஒரு சாட்டையடி பதில் அவருக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த ஓமையாக அமைகிறது. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனார். இந்த இடத்தின் சூழலை நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே விவரித்து விட்டேன். ஆகவே அங்கு வழிப்பறி அடிக்கடி நடக்கிற இடம். கள்வர் கையில் அகப்பட்டு போனார். அவர் எல்லாத்தையும் உரிந்துவிட்டு அவரை குற்றுயிராய் அங்கே போட்டுவிட்டு போனார். இப்போதான் கதை அழகாக வருகிறது. இதுல பெண் கதாபாத்திரமே கிடையாது. பாருங்க, என்ன எளிமையா ஒரு சிறு கதை. அதுல என்ன ஒழுக்கம், என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு பஞ்சு, என்ன ஒரு அழகை அவர் சொல்லுகிறார் என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுல பாருங்கள், முதலில் ஒரு குருவானவர் வருகிறார். அவர் இங்க எருசலேம் கோவிலுக்கு பணியாற்ற போகிறார். அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து விழுந்திருக்கும், பணியாற்ற போகிறார். அவருக்கு சட்ட மனப்பான்மை. ஐயோ, இவனை போய் தொட்டால் நான் தீட்டாகி விடுவேனே, கோவிலில் போய் இப்படி நான் படி செய்ய முடியும், பரிகாரம் செய்ய வேண்டுமே, அதுக்கு தண்டனை எல்லாம் இருக்கிறதே,
இப்பொழுது எனக்கு பணி அல்லவா முக்கியம் என்று மனிதனை கவனியாது அவர் விட்டு விடுகிறார். அடுத்து ஒரு லேவியர் வருகிறார். லேவியர் என்றால் ஒரு குருமானவர், லேவியர் என்றால் ஊழியம் செய்கிறவர். அவரும் ஐயோ தொட்டால் தீட்டாகி விடுமே என்று அவர் சொல்லி அவரும் கண்டும் காணாமல் அவரும் போய்விடுகிறார். ஆண்டவர் தான் அந்த கதையை சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு சமாரியர் வருகிறார். அந்த சமாரியர் கண்டும் காணாமல் போய்விடவில்லை, மாறாக அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் மீது பரிவு கொண்டார். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, he had compassion. இதே வார்த்தை இயேசுவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் ஆயரில்லா ஆடுகள் போல் மக்கள் இருந்தமையால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். பரிவு என்பது சும்மா ஏதோ பார்த்துட்டு வேடம் போடுவதல்ல, அடி வயிற்றிலிருந்து பொங்கி வருகிற ஒரு உணர்வு, கரிசனை, அக்கறை, இரக்கம், ஒரு நல்ல எண்ணம். அவர் பரிவு கொண்டார். அந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே அவரை அணுகி, அவர் தொட்டா தீட்டாயிரும் அப்படின்னு அவர் நினைக்கல. காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி, அந்த விலங்கின் பெயர் சொல்லப்படவில்லை, கழுதையாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம். கோவியர் கழுதைகள் இந்த நாட்களில் மிகவும் பிரபலம். ஆகவே அதன் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அங்கே அவரை சிகிச்சைக்காக, மருத்துவத்திற்காக சேர்த்து அதற்கு பணத்தையும் கொடுத்து, இன்னுமானாலும் நான் செலவழிக்கிறேன், வரும்போது நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு போனார் என்று சொல்லுகிறார். இங்க ட்விஸ்ட் இங்கு தான் இருக்கிறது. கல்வர்க்கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அவர் என்ன சொல்லணும்? ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையாளராக இருந்தா அந்த சமாரியர் என்று சொல்ல வேண்டும். அந்த சமாரியர்ங்கிற வார்த்தையை கூட சொல்றதுக்கு இந்த திமிர் பிடிச்ச பக்திமானுக்கு என்ன வருது? தினாவட்டா இருக்கிறது. சொல்லுகிறார், அவருக்கு இரக்கம் காட்டியவர் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இயேசு, நீரும் போய் அப்படி செய்யும், அப்பொழுது நீர் நிலைவாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்வீர் என்று அவருக்கு படிப்பினையாய் அவரை சொல்லிவிடுகிறார். இங்கே நாம் பார்க்கிற ஒரு கருத்து என்ன? சட்டத்தை கடந்து, சடங்குகளை கடந்து மனிதநேயத்தோடு நாம் வாழுதல் வேண்டும். கடவுள் இதனை விரும்புகிறார். ஒரு திருத்துதல் போதனையை ஆண்டவர் இயேசு இந்த ஓமை வாயிலாக நமக்கு தருகிறார். என்னுடைய அருமைமிகு நண்பரும் பேராசிரியருமான தந்தை வல்தாரிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு மனிதர்கள் குற்றுயிராய் கிடக்கிறார்கள், ஆனால் பக்திமான்கள் எனப்படுகிறவர்கள், சமயவாதிகள் அவர்களை கண்டுகொள்வதில்லை. அடுத்து ஏதோ சமூக பணி செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்களும் கண்டுகொள்வதில்லை. இந்த சித்தாந்தம், கம்யூனிச சித்தாந்தம், பொதுவுடைமை சித்தாந்தம், சோசியலிச சித்தாந்தம் பேசுகிறவர்கள் இறங்கி அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பின்னால் செங்கொடி பிடித்து மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார். இந்த நிலை இன்றைக்கும் இப்படித்தான் இருப்பதனை நாம் பார்க்கிறோம். இந்த வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக இன்றைக்கு முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட நூல் 30ஆம் அதிகாரம் 10 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். தொடக்க நூலில் கூறப்பட்டுள்ள திருச்சட்ட பகுதியின் தொடர்ச்சியாக விளங்குவதே இணைச்சட்டமாகும். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள், எனக்கு அன்பு செய்து என் கட்டளையின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்பது இறைவன் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. உமக்கு நாங்கள் பணிந்து நடப்போம் என்பது மக்கள் தந்த பதில் மொழி. ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் அவர்கள் அந்த பதில் மொழியை மறந்தார்கள். அவர்கள் கட்டளைகளை மீறினார்கள், உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள். ஆகவே இந்த பின்னணியில் மோசே இவர்களுக்கு இந்த கட்டளையின் சிறப்பை பற்றி அவர் எடுத்து சொல்லுகிறார். அருட்தந்தை லெக்ரான் அவர்கள் எழுதிய ஆங்கில கட்டுரைகளின் தொகுப்பு த வேர்ட் இஸ் நியர் யூ எனப்படுகிற தலைப்பிலே வெளிவந்திருக்கிறது. எனக்கு கிறிஸ்து இயலில் ஒரு பகுதியின் பேராசிரியராக விளங்கியவர் தந்தை லெக்ரான் அவர்கள். அவர்களுக்கு இந்த வசனம் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் இந்த வசனத்தில் வசனம் 14 பாருங்கள், நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இந்த வசனத்தை வச்சு இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்த வாசகத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். கடவுள் எனப்படுகிறவர் ஏதோ தூரத்தில் இல்லை, கடலை கடந்து மலையை கடந்து அங்கே குடைந்து அதற்குள்ளே அங்கே மறைபொருளாய் இல்லை. கடவுள் அருகில் இருக்கிறார், கடவுள் நமக்கு நெருக்கமாய் இருக்கிறார், கடவுள் நம்மில் இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார்.
கடவுளுடைய வார்த்தையில் நமக்கு நெருக்கமாய் இருக்கிறார் என்கிற மிக அழகான ஒரு பேருண்மை பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையின் தன்மையை உணர்ந்தவர்களாக வெறும் சடங்காச்சாரமாக வெறும் சடங்குகளை மட்டுமே பற்றி கொண்டு நிற்பவர்களாக அல்லாமல் செயல்பாட்டுக்கு இட்டுச் செல்கிற விதத்திலே நாம் வாழுதல் வேண்டும் என்கிற படிப்பினை நமக்கு சொல்லப்படுகிறது. செய்வதற்கு எளிது ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை ஆற்றல் உள்ளது. அது அவருடைய பிரசன்னம். அவர் அருகில் இருக்கிறார். இவர் அருகில் இருக்கிறார் என்றால் அயலான் தான் இருக்கிறார், அடுத்திருப்பவர் தான் இருக்கிறார். அவர்களிலே ஆண்டவரை நாம் கண்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற மகத்தான உருவகமான செய்தியினை இன்றைய இந்த முதல் வாசகம் சுட்டி சொல்லுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், இன்றைய இரண்டாம் வாசகம் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 15 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். கண்காண முடியாத கடவுள் கிறிஸ்துவில் நமக்கு அருகில் இருக்கிறார். இதுதான் செய்தி. நான் நினைக்கிறேன் ஜோசப் ஃபிட்ஸ்மேர் எனப்படுகிற ஒரு பெரிய அறிஞர், அவர் இந்த நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டாலஜின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். பிறகு சில கேள்வி பதில்களாக அதில் சில பகுதிகள் வரும். அப்போ அவர் கடைசியாக உச்சமாக சொல்லுவார், இந்த கிறிஸ்து கடவுள் இல்லை என்றால் கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாம் கிறிஸ்துவை இரத்தமும் சதையுமாக நகமும் மனிதனுமாக இந்த உலகத்துல பார்க்கிறோம். அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஐடல், அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு ஆளுமை, ஒரு அடையாளம். அவருடைய போதனை, அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய அணுகுமுறை, அவருடைய வாழ்வு, அவருடைய சான்று பகர்ந்தது எல்லாம் அவரிடத்திலே எல்லாம் உயர்ந்த விழுமியங்கள் இருக்கின்றன. இவர் கடவுள் இல்லை என்றால் வேறு யார் தான் கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். இங்கே அதை மாற்றி சொல்லி இருக்கிறது. இன்விசிபிள் கடவுள், கண்ணால் காண முடியாத அந்த கடவுள் இந்த கிறிஸ்துவில் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவில் நாம் அனுபவிக்கும்படியாக தரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இது சொல்லுகிறார். இந்த பாடல், இது ஒரு அழகான பாடல், தொடக்கால திருச்சபையிலே பாடப்பட்ட பாடலாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேன்மையை இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது. கிறிஸ்து எல்ல இது மிகவும் முக்கியமான ஒரு பாடம். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய படைப்பின் தலைப்பேறு. அதனால் அவர் படைக்கப்பட்டவர்னு கிடையாது. மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தியலில் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி தருவார்கள். அவர் கடவுளுக்கு இணையான நிலையில் இருந்தவர், அதை வலிந்து பற்றி கொண்டிருக்கிறார்கள், கீழே இறங்கி வந்தவர். இங்கே சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா, அவர் கடவுளை நமக்கு அடையாளப்படுத்துகிறவர், கடவுளை பிரதிப்படுத்துகிறவர், கடவுளுடைய இரக்கத்தின் கண்ணாடி, கடவுளுடைய இரக்கத்தின் முகம், கடவுளுடைய அடையாளம் கிறிஸ்து அப்படிங்கிற கருத்து தான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. இதை நாம் ஆழ்ந்து தியானிக்கிற பொழுது, தேதேஷாதன் எனப்படுகிற இயேசு சபை ஒரு துறவி, ஒரு கவிஞர், அவர் சொன்னதுதான், கடவுள் தம் சாயலாக மனிதர்களை படைத்தார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கடவுளுடைய சாயலின் ஏதாவது ஒரு பகுதி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதரிலும் நான் கடவுளை காண வேண்டும், கடவுளுடைய உருவத்தை நாம் ஒவ்வொரு மனிதரிலும் பார்க்க வேண்டும். இப்போ கிறிஸ்துவில் நாம் கடவுளை பார்க்கிறோம், அடுத்திருப்பவரில் நாம் கடவுளை காண வேண்டும். இதுதான் நமக்கு இது படிப்பினையாய் வந்து அமைகிறது. ஆகவே இன்றைய வாசகம், நாம் சட்டங்களை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, சடங்காச்சாரங்களை பின்பற்றினால் மட்டும் போதாது. வார்த்தை அருகில் உள்ளது, வாயில் உள்ளது, நம்மில் உள்ளது, நம் அருகில் உள்ளது, அடுத்திருப்பவரில் உள்ளது என்பதனை உணர்ந்து அதற்கு சான்று பகர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு இந்த இறை வார்த்தை நம் உள்ளத்தை இன்றைக்கு தொடட்டும். உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள். ஆமென்.